இந்த காலையில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் கரங்களில் வேதாகமம் இருக்கும் என்று சொன்னால் 44வது சங்கீதம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் முடிய நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 44 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் முடிய. தேவனே, எங்கள் பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வ நாட்களில் நீர் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள். அவைகளை எங்கள் காதுகளால் கேட்டோம். தேவரீர் உம்முடைய கையினாலே ஜாதிகளை துரத்தி இவர்களை நாட்டி ஜனங்களை துன்பப்படுத்தி இவர்களை பரவ பண்ணினீர். அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை. அவர்கள் புயமும் அவர்களை இரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால் உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை இரட்சித்தது. 23ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் முடிய வாசிப்போம். ஆண்டவரே, விழித்துக் கொள்ளும், ஏன் நித்திரை பண்ணுகிறீர்? எழுந்தருளும், எங்களை என்றைக்கும் தள்ளிவிடாதிரும். ஏன் உம்முடைய முகத்தை மறைத்து எங்கள் சிறுமையையும் எங்கள் நெருக்கத்தையும் மறந்து விடுகிறீர்? எங்கள் ஆத்துமா புழுதி மட்டும் தாழ்ந்திருக்கிறது, எங்கள் வயிறு தரையோடு ஒட்டி இருக்கிறது. எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும், உம்முடைய கிருபை நிமித்தம் எங்களை மீட்டுவிடும். 44வது சங்கீதம் ஆரம்பிக்கும் பொழுது அது தேவன் கடந்த நாட்களிலே தம்முடைய ஜனத்திற்கு செய்த மகத்துவத்தை, அற்புதங்களை, வல்லமையை சொல்லி ஆரம்பிக்கின்றது. 44வது சங்கீதம் முடியும் பொழுது, ஆண்டவரே, ஏன் எங்களை மறந்துட்டீங்க? நாங்கள் ஏன் கஷ்டப்பட வேண்டும்? விழித்து கொள்ள ஆண்டவரே, ஆரம்ப நாட்களில் நீ செய்த கிரியைகளை மீண்டும் எங்களுக்கு செய்திருளும் என்கிற ஒரு ஜெபத்தோடு கூட இந்த சங்கீதம் முடிவடைகிறது. புலம்பலின் புஸ்தகம் 5ஆவது அதிகாரம் 21ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்போம். புலம்பலின் புஸ்தகம் 5ஆவது அதிகாரம் 21ஆம் வசனம். கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும். கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும். அப்பொழுது திரும்புவோம். அப்பொழுது திரும்புவோம். பூர்வ காலத்தில் இருந்தது போல, பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். அநேக பரிசுத்தவான்கள், அநேக தேவ மனிதர்கள், தீர்க்கதரிசிகளின் ஜெபம் அதுவாகத்தான் இருக்கிறது. ஆண்டவரே, பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். மீண்டும் எங்கள் அந்த பழைய நாட்களை இங்கே செய்த அந்த அனுபவங்களுக்கு நாங்கள் திரும்பி வரும்படியாக எங்களுக்கு இரக்கம் பாராட்டும் என்று அவள் ஜெபித்தார். கடந்த 2 வாரங்களாக நானும் பாஸ்டர் அம்மாவும், பாஸ்டர் ரிக் அண்ட் கேத்தி, பாஸ்டர் ராண்டி அண்ட் பாஸ்டர் ஜில், பாஸ்டர் கிறிஸ் அண்ட் பாஸ்டர் மிரியாம், எல்லாரும் நம்முடைய சபையின் நண்பர்கள், அவளோடு கூட ஐரோப்பா தேசத்தில் 2 வார காலங்கள் ஜெபத்திலும் ஐக்கியத்திலும் நாங்கள் தரித்திருந்தோம். பல காரியங்களை குறித்து பேசிக்கொண்டிருந்தோம். அவதமாய் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இன்றைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய பல சம்பவங்களை குறித்து நாங்கள் சம்பாஷித்தோம். எவ்விதமாக உலகம் முழுவதிலும் பேரழிவுகள் காணப்படுகிறது, இயற்கை சீற்றங்கள் காணப்படுகிறது, பூமி அதிர்ச்சிகள் காணப்படுகிறது, வெள்ளத்தினால் ஏற்படக்கூடிய சேதங்கள், தீயினால் ஏற்படக்கூடிய சேதங்கள், இதுவரை இல்லாத அளவு உலகத்தில் பலவிதமான இயற்கை சீற்றங்களின் காரியங்களை காண்கின்றோம் என்பதை குறித்து சம்பாஷித்தோம். இவைகளெல்லாம் நமக்கு தெரிந்திருக்கிற வண்ணமாக எதற்கு அடையாளமாக இருக்குதுன்னு சொன்னால், எதற்கு அடையாளமாக இருக்குதுங்க? ஆண்டவராக இயேசுவின் வருகைக்கு அடையாளமாக இருக்கிறது. இயேசு வாசல் அருகே வந்திருக்கிறார். இயேசுவின் வருகை அதி தீவிரமாக அதிசமயமாக இருக்கிறது என்பதை நாம் நம்முடைய கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறோம். அபதமாய் நாங்கள் பேசி கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு நல்ல தலைவராக இருக்கிற பாஸ்டர் ரிக்ஸ் எமெட்ரோ அவர்கள் சொன்னார்கள், இவையெல்லாம் நடந்தால் கூட, இயேசுவின் வருகைக்குரிய அடையாளங்கள் இவைகளாய் காணப்பட்டாலும் கூட,
இயேசு வருவதற்கு முன்பதாக ஒரு மாபெரும் உலகளாவிய எழுப்புதல் தேசத்தில் வரும். அந்த எழுப்புதல் வந்த பிறகுதான் இயேசு வருவார் என்று சொன்னார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருகில் இருக்க கரங்களை கூட சொல்லுங்க, ஒரு எழுப்புதலின் காலத்தில் வாழ்கிறோம். தேவன் மீண்டும் நிச்சயமாக நம்முடைய காலத்தில் ஒரு எழுப்புதலை தருவார். ஒரு எழுப்புதலுக்காக ஆயத்தத்தோடு இருக்கிறோம். ஆகவே தான் நம்முடைய ஜெபம், ஆண்டவரே பூர்வ காலத்தில் இருந்தது போல இந்த நாட்களை எங்களுக்கு புதியவர்களாக்கும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இன்றைக்கு உலகத்தில் நடக்கின்ற அநேக சம்பவங்கள் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்பதை நமக்கு அறிவிக்கிறது. நம்மெல்லாம் செய்தித்தாள பார்க்குற வண்ணமா, டெலிவிஷன் நியூஸில் பார்க்குற வண்ணமா எப்பொழுது இஸ்ரவேலுக்கும் லெபனோனுக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரவேலுக்கும் சிரியா தேசத்திற்கும் நடக்கிற அந்த யுத்தத்தில் இஸ்ரவேல் தேசமானது எசபுல்லாவை தாக்குறது. எசபுல்லா தலைவர்களை அவதமாய் குறிவைத்து அவர்களை கொன்று குவிக்கிறது. பலவிதமான சேதங்கள், அழிவுகள் இந்த நாட்களே காணப்படுகிறது. இந்த யுத்தத்தில் இப்பொழுது ஈரான் குதித்திருக்கிறது. ஈரான் இப்பொழுது யுத்தத்தில் குதித்திருக்கிறபடினால ஈரானுக்கு உதவியாக ரஷ்யாவும் இந்த யுத்தத்தில் குதிக்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. ஈரானுக்கு உதவியாக ரஷ்யா யுத்தத்தில் குதித்தால் அமெரிக்கா தேசம் இஸ்ரவேலுக்கு உதவியாக யுத்தத்தில் குதிக்கும். இவ்விதமாக அமெரிக்காவும் ரஷ்யாவும் இந்த யுத்தத்தில் குதித்தால் அது எசேக்கியேல் 37வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 3வது உலக மகா யுத்தமாய் வெடிக்குமோ என்று அநேகர் ஐயப்படுகிறார்கள், அநேகர் எதிர்பார்க்கிறார்கள். ஏனென்றால் இயேசுவின் வருகைக்கு முன்பதாக நடக்கக்கூடிய ஒரு மிக முக்கிய சம்பவம் எசேக்கியேல் 37வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தைகள். பாருங்க, 2600 ஆண்டுகளுக்கு முன்பதாக எசேக்கியா தீர்க்கதரிசி சொன்ன அந்த தீர்க்கதரிசன காலத்தை பார்ப்பதற்குரிய பாக்கியத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். அன்னைக்கு பைபிளில் 2600 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது இன்றைக்கு லிட்ரலாக நம்ம கண் முன்னாடி நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஈரான் ரஷ்யாவுக்கு எதிராக, ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக யுத்தம் செய்ய தொடுக்கிறது. ரஷ்ய அதிபர் கடந்த வாரத்தில் தான் ஈரானுக்கு சென்று ஈரானுடைய கைகளை பலப்படுத்தியிருக்கிறார். இந்த யுத்தத்தை எல்லாரும் தீர்க்க தரிசன கண்ணோட்டத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார். அது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், திடீரென்று ஈரான் 180 தீவிர ஏவுகணைகளை இஸ்ரேலுக்கு எதிராக கடந்த வாரத்தில் வீசியது. இந்த ஈரான் அனுப்பிய 180 தீவிர ஏவுகணைகள் சாதாரணமான ஏவுகணைகள் அல்ல. அவைகள் மிகவும் நவீன, சொஃபிஸ்டிகேட்டட், ஒரு நிமிடத்திற்கு 2000 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கக்கூடிய ஏவுகணைகள். அது ஈரானிலிருந்து அனுப்பின 9 நிமிடத்தில் இஸ்ரேலை சென்று தாக்கி இஸ்ரேலுக்கு நேராக இஸ்ரேலை அழிக்க வேண்டும் என்பதற்காக இஸ்ரேலின் பரம எதிரியாக இருக்கிற ஈரான் இந்த 180 பேலிஸ்டிக் மிசைல்ஸ், தீவிர அக்கினி ஏவுகணைகளை, நவீன ஏவுகணைகளை இஸ்ரேலின் பட்டணங்களை நோக்கி, டெல் அவீவ், ஜெருசலேம், ஜாஃபா போன்ற பட்டணங்களை நோக்கி ஏவியது. ஆனால் நடந்தது என்ன? ஈரான் எதிர்பார்த்தாங்க இஸ்ரேல் நாடு பயங்கரமாக தாக்கப்படும், அநேகர் மரித்து போவாங்க, பல பயங்கரமான சேதங்கள் ஏற்படும். ஏனென்றால் இந்த ஒவ்வொரு ஏவுகணைகளும் அவ்வளோ சக்தி வாய்ந்த, வல்லமை வாய்ந்ததாக இருந்தது. ஆனால் இஸ்ரேல் தேசத்திற்கு தேவன் கொடுத்த ஒரு அறிவு மிக சிறந்த அறிவு. அவர்கள் எதிரியினுடைய அந்த தாக்குதல்களை சமாளிக்க அவரிடத்தில் 3 விசேஷித்த பாதுகாப்பு கருவிகளை வைத்திருக்கிறார்கள். எல்லாரும் அறிந்திருக்கிறபடி இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற முதலாவது கருவிக்கு பெயர் அது அயர்ன் டோம் என்று சொல்லுகிறார். இந்த அயர்ன் டோம் என்று சொன்னால், அந்த இஸ்ரேல் நாட்டு மேலே எந்த ஏவுகணைகளை வீசினாலும் ஒரு 50-70 கிலோமீட்டர் தூரத்தில் வருகிற ஏவுகணைகளை அது தடுத்து நிறுத்தி தேசத்தை அழிக்காதபடி பாதுகாக்கும். அதற்கு பேர் அயர்ன் டோம் என்று வைத்திருக்கிறார்கள். இரும்பு ஒரு டோம் என்று சொல்லி. 2வது அவளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு டேவிட் ஸ்லிங், தாவீதின் கவன் என்று சொல்லி வச்சிருக்கிறாங்க. அது என்ன செய்யும்? ஒரு 300 கிலோமீட்டர் தூரத்தில்
யார் எந்த ஏவுகணைகள் எந்த எதிரி நாட்டிலிருந்து வீசப்பட்டாலும் அது தடுத்து நிறுத்தி இஸ்ரவேலை பாதுகாக்கும். அதற்கும் அடுத்தபடியாக மூன்றாவதாக இஸ்ரேல் ஸ்லிங்குன்னு சொல்லி ஏரோன்னு வச்சிருக்கிறாங்க. இஸ்ரேல் தேசத்தினுடைய ஒரு ஏரோ, அம்பு என்று சொல்லி, அந்த அம்பானது ஒரு 3000 கிலோமீட்டர், 2000 2500 கிலோமீட்டர் வரை யார் எந்த தேசத்திலிருந்து வீசினாலும் இந்த 2500 கிலோமீட்டர் தூரத்திலேயே அந்த ஏவுகணைகளை தடுத்து நிறுத்தும். இவ்வளவு புத்திசாலித்தனமாக அவர் வைத்திருக்க. அப்படின்னால்தான் சாதாரணமாக யாராலும் இஸ்ரவேலை தாக்க முடியவில்லை. ஆனால் இத்தனை 3 வளைய அடுக்கு பாதுகாப்பு இருந்தாலும் ஈரான் நாட்டினுடைய 180 ஏவுகணைகள் அதிதீவிர வேகம் கொண்டபடினால பல சிதறடிக்கப்பட்டாலும் சில ஏவுகணைகள் இஸ்ரவேல் தேசத்தை நோக்கி வந்தது. அது எருசலேமில் வந்தது, பல இடங்களில் வந்து விழுந்தது. ஆனால் இந்த ஏவுகணைகள் இஸ்ரவேல் மேல் வந்து விழும் பொழுது அது பயங்கர சேதத்தை ஏற்படுத்தி அநேகர் அது செத்து போயிருக்க வேண்டும். ஆனால் நடந்தது என்ன? சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலை பறந்து காக்கிற பட்சிகளைப் போல இஸ்ரவேலை பாதுகாத்தபடினாலே அந்த அம்புகள், அந்த ஏவுகணைகள் இஸ்ரவேல் தேசத்தில் விழுந்தாலும் ஒரு இஸ்ரவேலர் கூட மரிக்கவில்லை. ஒரு பாலஸ்தீனியர் தான் மரித்தாரே தவிர ஒரு இஸ்ரவேலர் கூட மரிக்காதபடி தேவன் அற்புதமாய் பாதுகாத்து கொண்டார். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, இஸ்ரவேலை பாதுகாக்கிறவரே, தொடர்ந்து அந்த தேசத்தை பாதுகாத்துள்ளோம். ஏன் ஆண்டவர் இஸ்ரவேலை பாதுகாத்தார்? அதற்குரிய மிக முக்கிய பதில் என்னவென்று சொன்னார், ஆபிரகாமோடு தேவன் ஒரு உடன்படிக்கை செய்தார். ஆபிரகாம், உன்னை தொடுவோன், என் கண்மணியை தொடுவான், உன்னை நான் பாதுகாப்பேன், எல்லா தீமைக்கும் அழிவுக்கும் விலக்கி பாதுகாப்பேன் என்று ஆபிரகாமோடு பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தேவன் உடன்படிக்கை செய்தபடினால அந்த உடன்படிக்கை காக்கிற மகத்துவம் வல்லமையுள்ள தேவன் இன்று வரை அந்த உடன்படிக்கை நினைத்தருளி இஸ்ரவேலுக்கு எதிராக யார் எந்த அம்புகளை தொடுத்தாலும் அதை அற்புதமாய் பாதுகாத்து வழி நடத்தி வருகிறார். அதுதான் பிரியா, உலகத்தின் மக்களுக்கெல்லாம் ஆச்சரியம். இஸ்ரவேல் தேசம் குட்டி தேசம், அதை சுற்றி எல்லாம் அரபு நாடுகள் பகைமையோடு அதை பார்க்கிறார்கள். ஆனால் கூட இஸ்ரவேலை அசைக்க முடியவில்லை. இந்த யுத்தத்தில் தேவன் இஸ்ரவேலர்களை இந்த ஈரானின் அம்புகளிலிருந்து பாதுகாத்தது இது முதல் தடவை அல்ல. சரித்திரத்தில் நீங்கள் வாசித்தால், யோசுவாவின் புத்தகத்தை வாசித்தால், இப்போ வாசிக்க வேண்டாம், ஆனால் பழைய ஏற்பாட்டில் வாசித்தீங்கன்னா பல முறை இஸ்ரவேலுக்கு எதிராக அவரை விட பலத்த ஜாதிகள், அவளை விட பெரிய ராஜாக்கள், அவளை விட சேனை மிகுந்தவர்கள் இஸ்ரவேலுக்கு எதிராக வந்த பொழுது ஒவ்வொரு முறையும் தேவன் அற்புதமாய் அவளை பாதுகாத்து அவளை தப்புவித்து விடுவித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலையில் ஏன் அதை சொல்லுவேன்னு சொன்னால், இஸ்ரவேலருக்கு தேவன் அதை செய்தால் நமக்கும் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, இஸ்ரவேலருக்கு செய்ததை எங்களுக்கும் செய்தழுவீராக, எங்கள் நாட்கள் செய்வீராக, எங்கள் சபைகள் செய்வீராக. இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால், டூ இட் அகெயின் லார்ட், திரும்ப செய்வீராக, திரும்பவும் செய்வீராக. கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லலாமா? திரும்பவும் செய்வீராக, மறுபடியும் செய்வீராக. இஸ்ரவேல் தேசத்திற்கு நீர் அற்புதங்களை செய்கிறது போல, இஸ்ரவேல் தேசத்திற்கு நீர் அதிசயங்களை செய்கிறது போல, உம்முடைய இரத்தத்தினால் உடன்படிக்கை பண்ணிய தேவ ஜனமாகி எங்களுக்கு உம்முடைய மகத்துவமான வல்லமையை, உம்முடைய மகத்துவமான அற்புதத்தை எங்களுக்கு மீண்டும் ஒரு முறை விளங்க பண்ணுவீராக, மீண்டும் செய்வீராக. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல நாம் ஒரு எழுப்புதலின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த எழுப்புதலின் காலத்தில் நான் விசுவாசிக்கிறது என்னவென்று சொன்னால், ஆதி சபையில் தேவன் செய்த அதே அற்புதங்களை, அதே அடையாளங்களை, அதே தேவனுடைய மகத்துவத்தை, வல்லமையை நாம் வாழ்கிற இந்த கடைசி கால சபைகளை தேவன் நிச்சயமாய் செய்வார் என்று நம்புகிறேன். ஆகவே தான் இந்த காலையில் என்னுடைய ஜெபம், ஆண்டவரே,
do it again Lord. திரும்பவும் செய்துள்ளும் ஆண்டவரே, திரும்பவும் செய்துள்ள ஆண்டவரே. இந்த காலையில எல்லாம் கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து கேட்கலாமா? ஆண்டவரே திரும்பவும் செய்துள்ளும். do it again Lord. பூர்வ காலத்திலே, ஆரம்ப நாட்களிலே, ஆதி நாட்களிலே நீர் என்ன செய்தீரோ அதை எங்கள் காலத்தில், எங்கள் நாட்களை மீண்டும் செய்துள்ளுவீராக. ஆண்டவரை விழித்துக் கொள்வீராக. உம்முடைய வலது கையை மீண்டும் நீட்டுவீராக. உம்முடைய திருச்சபைக்கு மீண்டுமாய் உம்முடைய பராக்கிரமத்தை, உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவீராக. பழைய ஏற்பாட்டில் நம்ம சரித்திரத்தை வாசிக்கும் பொழுது தேவன் செய்த மகத்தான கிரியைகளை நாம் வாசிக்கிறோம். எவ்விதமாக தேவன் ஊங்கி புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கினார். செங்கடலை 2ஆக பிளந்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்தில் 40 ஆண்டுகள் மன்னாவை தந்தார். அவளை போஷித்தார். யோர்தானை பிளந்தார். எரிகோவை தகர்த்தார். இன்னும் ஏராளமான நூற்றுக்கணக்கான அற்புதங்களை செய்தார் என்பதை பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கின்றோம். புதிய ஏற்பாட்டிலும் ஆண்டவராய் இயேசு இந்த பூமியில் சுற்றி திரிந்த பொழுது குருடு பிறவி குருடனுடைய கண்களை திறந்தார், செவிட்டு காதுகளை திறந்தார், ஊமையரை பேச செய்தார், மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பினார், தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார், தண்ணீரின் மேல் நடந்தார். என்னுடைய ஆண்டவராய் இயேசு புதிய ஏற்பாட்டில் செய்த அற்புதங்கள் ஆயிரமான அற்புதங்களாக இருக்கிறது. இத்தனை அற்புதங்களை செய்த ஆண்டவர் இன்றைக்கு நாம் ஆண்டவரை பார்த்து கேட்கக்கூடிய காரியம், ஆண்டவரே அன்றைக்கு அந்த அற்புதங்களை செய்த இயேசு இன்றைக்கும் உம்முடைய மகத்துவத்தை, உம்முடைய வல்லமையை உம்முடைய திருச்சபையின் நடுவில் செய்வீராக. அன்றைக்கு பேதுருடைய நிழல் பட்ட மாத்திரத்தில் வியாதியை சுகமாக்க கூடுமானால், அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கை குட்டைகள் மற்றவர்கள் போட்ட மாத்திரத்தில் வியாதிகள் சுகமடைய கூடுமானால், மீண்டும் அந்த கிரியைகளை எங்கள் காலத்தில், எங்கள் நாட்களே நடப்பிப்பீராக. இதுதான் ஒவ்வொரு தெய்வ பிள்ளையின் ஏக்கமாக, ஜெபமாக, வாஞ்சியாக இருக்க வேண்டும். கைகளை உயர்த்தி கேட்கலாமா? ஆண்டவரே மீண்டும் ஒரு முறை எங்கள் தலைமுறையில், எங்கள் காலத்தில் உம்முடைய மகத்துவமான வல்லமையை மீண்டும் விளங்க செய்வீராக. திரும்பவும் செய்தலும் கர்த்தாவே, do it again Lord. திரும்பவும் செய்தலும் ஆண்டவரே, ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் செய்த அதே அற்புதங்களை திரும்பவும் செய்வீராக. நாங்கள் காணும்படியாக மீண்டும் உம்முடைய மகத்துவத்தின் வல்லமையை வெளிப்படுத்துவீராக. நீர் யார் என்பதை இந்த உலகத்தின் மக்கள் அறிந்து கொள்ளும்படியாக, நீர் யார் என்பதை இந்திய ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக உம்முடைய வலது கரத்தை நீட்டி மீண்டுமாக ஆதி நாட்களிலே, பூர்வ நாட்களிலே செய்த கிரியைகளை எங்கள் நடுவே செய்வீராக. அதுதான் நம்முடைய ஏக்கமாக, ஜெபமாக காணப்படுகிறது. நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்தில் கிதியோன் ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான். ஆண்டவரே, நாங்கள் உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எங்கள் தகப்பன் மாற பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து எகிப்திலிருந்து விடுதலையாக்கினீங்க, அவங்களுக்கு அநேக அற்புதங்களை செஞ்சீங்க, அவர்களுக்கு அநேக நன்மைகளை செஞ்சீங்க, இப்படியெல்லாம் நாங்கள் உங்களை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் எங்களை பாருங்க ஆண்டவரே, என்னமோ நீங்கள் எங்களோடு இருக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் நாங்கள் எவ்வளோ சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம், எவ்வளோ ஒடுக்கப்பட்டிருக்கிறோம், எவ்வளோ கைவிடப்பட்டிருக்கிறோம். மீதியானவர்கள் எங்களை மிதித்து போடுகிறார்கள், எங்களுக்கு பலவிதமான பஞ்சங்கள், சாப்பிட ஆகாரம் இல்லை, நாங்கள் குகைகளை வாழ்கிறோம், மிகவும் அதிகமாக நொறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறோம். ஆண்டவரே, உடைய வாக்குத்தத்தங்கள் எங்கே? உடைய மகத்துவமான நாமம் எங்கே? உடைய வல்லமை எங்கே? நீ சொன்ன அந்த தீர்க்கதரிசன வார்த்தைகள் எங்கே? உடைய மகத்துவம், உடைய வல்லமை இப்பொழுது நாங்கள் பார்க்கவில்லையே என்று சொல்லி கிதியோன் தேவனை பார்த்து கேட்கிறான். உம்மை குறித்து, உடைய வாக்குத்தத்தங்களை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆனால் பலவிதமான பிரச்சனை வழியாய் கடந்து செல்கிறோம் என்று சொல்லி தேவனிடத்தில் கேட்கிறான். என் வார்த்தை கேட்கின்ற அன்பு சகோதரா, அன்பு சகோதரியே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் துன்பத்தின் வழியாய் கடந்து செல்லலாம், பல பாடுகள் வேதனை வழியாய் கடந்து செல்லலாம். கிதியோன் போல் இந்த காலை நீங்கள் கேட்கலாம், ஏன் ஆண்டவரே எனக்கு இத்தனை துன்பம்,
என் ஜெபத்துக்கு ஏன் இன்னும் பதில் வரல, ஏன் எனக்கு இத்தனை பிரச்சனை, எனக்கு இந்த வியாதி, ஏன் எனக்கு இந்த பலவீனம், உடைய வாக்கு தத்தங்கள் எங்கே என்று நீங்கள் ஒரு வேண்டுதலோடு, ஒரு கூப்பிடுதலோடு கூட, ஒரு அழுகையோடு இந்த காலையில் உட்கார்ந்திருக்கலாம். உங்களுக்கு தேவனின் பதில் என்ன? மல்கியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஆண்டு சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். கைகளை உயர்த்துறாள் இல்லையா? சொல்லலாமா? கையை உயர்த்தி சொல்லலாமா? ஆண்டவரே, நீர் கர்த்தர், நீர் கர்த்தர், நீர் கர்த்தர், நீர் யெகோவா தேவன், நீர் மாறாதவர். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நீர் எப்படி இருந்தீரோ, புதிய ஏற்பாட்டின் காலத்தில் எப்படி இருந்தீரோ, இயேசுவின் காலத்தில், அப்போஸ்தலர் காலத்தில் எப்படி இருந்தீரோ அப்படியே நீர் இருக்கிறீர். நீர் இருக்கிறவராகவே இருக்கிறவர், நீர் மாறாதவர். You are the unchanging God. ஆகவே தான் எபிரேயர் 13:8 சொல்லுகிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? கைகளை அசைத்து சொல்லுங்க. ஏன் ஆண்டவராய் இயேசு நேற்றைக்கு எப்படி இருந்தாரோ அப்படிதான் இன்றைக்கு இருக்கிறார். அவர் இன்றைக்கு எப்படி இருக்கிறார் அப்படிதான் நாளைக்கு இருப்பார். அவர் மாறாதவர். அவருடைய வல்லமை மாறவில்லை, அவருடைய அற்புதங்கள் மாறவில்லை, அவருடைய வார்த்தைகள் மாறவில்லை, அவருடைய சத்தியம் மாறவில்லை, அவருடைய கிரிகள் மாறவில்லை. இன்றைக்கும் தேவனுடைய கரம் குறுகி போகவில்லை. ஏசாயா 59:1 சொல்லுகிற வண்ணமாக அவருடைய கரம் குறுகி போகவில்லை. அற்புதங்களை செய்ய முடியாதபடி, அதிசயங்களை செய்ய முடியாதபடி, அவருடைய வல்லமை வெளிப்படுத்த முடியாதபடி அவருடைய கரம் குறுகி போகவில்லை. அவருடைய செவி மந்தமாகவில்லை. இன்றைக்கும் அவருடைய செவிகள் உங்களுடைய விண்ணப்பத்தை, அவருடைய ஜெப சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இன்றைக்கும் அவருடைய கரம் உங்களுக்கு நேராக அற்புதங்களை செய்யும்படியாக, அதிசயங்களை செய்யும்படியாக நீட்டப்பட்டு இருக்கிறது. அவர் மனம் மாற மனுபுத்திரன் அல்ல, பொய் சொல்ல மனுஷன் அல்ல. அவர் சொன்னதை செய்கிறவர். அவர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. உனக்கு விரோதமான மந்திரம் இல்லை, உனக்கு விரோதமான பிள்ளி சுனி இல்லை. உன்னை ஏந்துவேன், உன்னை தாங்குவேன், உன்னை நடத்துவேன் என்று சொன்னவர் சொன்னதை நிச்சயம் செய்வார். காரணம் என்ன? கல்வாரி சிலுவையிலே இயேசு ரத்தத்தை சிந்தி உங்களோடு என்னோடு கூட வெளியேறப்பட்ட உடன்படிக்கை செய்தபடினால அந்த ரத்தத்தின் வல்லமை இன்றைக்கு நாம் அனுபவித்திருக்கப்படினால அந்த ரத்தத்தின் வல்லமை குறைந்து போகவில்லை. அவருடைய வாக்குத்தத்தங்கள் மாறவில்லை. வேதாகமத்தில் அவர் என்ன அற்புதங்களை செய்தாரோ அதே அற்புதங்களை உங்களுக்கு இன்றைக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்திற்கு வனாந்தரத்தில் ஒன்றுமே கிடைக்காத அந்த காட்டில் மன்னாவை பொழிந்துள்ளி தேவதூதரின் அப்பத்தினால் அவளை போஷிப்பார்னு சொன்னால், இன்றைக்கு நீ பசியாக இருக்கிறாயா, வேலை இல்லாமல் இருக்கிறாயா, உனக்கு பொருளாதார கஷ்டமா, உனக்காக வானத்தின் பலகணிகளை திறந்து உன் குறைகளை நிறைவாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். வனாந்தரத்தில் டாக்டர் இல்லை, பல வியாதிகள். அவர் சொன்னார், I am the Lord that healeth thee. நானே உன்னை சுகமாக்கிற கர்த்தர். I am யெகோவா ரஃபா. நானே உன் பரிகாரியாய் கர்த்தர். எகிப்திற்கு வரப்பண்ண வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணு சொல்லி அந்த இஸ்ரவேல் ஜனத்துடைய எல்லா பலவீனங்களையும் அந்த வனாந்தரத்தில் 40 ஆண்டுகள் அற்புதமாய் சுகமாக்க கூடுமானால் அதே ஆண்டவர் உனக்கு இன்றைக்கு அதே அற்புதங்களை செய்து உங்களை சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி உங்களுடைய அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த செங்கடல் அவளுக்கு எதிராய் நின்று வழிகள் அடைக்கப்பட்ட பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனத்திற்காக அந்த செங்கடலை 2ஆக பிளந்து கடலின் நடுவே ஒரு வழியை உண்டாக்க கூடுமானால், வழி இல்லாத இடத்தில் வழியை உண்டாக்க கூடுமானால், யோர்தானை பிளந்து ஒரு வழியை உண்டாக்க கூடுமானால், நான் சேவிக்கிற இயேசு, நான் ஆராதிக்கிற இயேசு, அவர் ஜீவனுள்ள இயேசு, அவர் வல்லமையுள்ள இயேசு. உனக்கு நான் சொல்லுகிறேன், வழி இல்லாத இடத்துல இந்த அக்டோபர் மாதத்திலே உனக்கு வழியை திறப்பார். வனாந்தரத்திலே வழியை உண்டாக்குவார். My God is a way maker. He is a
light in the darkness. எங்கே வழி இல்லையோ, எந்த இடத்தில் வாசல் அடைபட்டிருக்கிறதோ, இன்றைக்கு நீ விசுவாசி. God, you are the unchanging Jesus. நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்றைக்கு எனக்கு வழிகள் அடைபட்ட ஒரு இடத்தில் இருக்கிற யோர்தானை நீர் பழக்க கூடுமானால், செங்கடலையும் ஜனத்திற்காய் பழக்க கூடுமானால், இரத்தத்தினால் உடன்படிக்கை செய்த ஜனமாகி எனக்கு இந்த அற்புதத்தை நீ செய்ய வல்லவர் ஆண்டவரே. கையை உயர்த்தி கேளுங்க. மீண்டும் செய்யும் ஆண்டவரே, மறுபடியும் செய்யும் ஆண்டவரே, திரும்ப செய்யும் ஆண்டவரே, எனக்கு செய்யும் ஆண்டவரே, எங்கள் சபைக்கு செய்யும் ஆண்டவரே, எங்கள் காலத்தில் செய்யும் ஆண்டவரே. ஏனென்றால் நம்முடைய தேவன் பட்சபாதம் இல்லாத தேவன். அவர்களுக்கு என்ன செய்தாரோ அதை உனக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு 2 ராஜாக்கள் 4 அதிகாரத்தை படிச்சிருந்தேன். 4 அதிகாரத்தில் 5 அற்புதங்களை செய்கிறார். 5 அற்புதங்கள் என்ன? அந்த விதவை, அவளுக்கு கடன் அடைக்க வழியே இல்லை. எலிசா சொன்னார், ஏமா உன்னிடத்தில் என்ன இருக்குது? ஒரு குடம் என்ன, போய் அதை எல்லாம் பார்த்து ஊற்றி விற்று கொடு. இந்த கடன் அடைத்தவர், அந்த தீர்க்கதரிசி புத்தருடைய விதவியனுடைய கடனை அடைத்த இயேசு இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். இன்னைக்கு நீ கடனோடு இங்க உட்கார்ந்து இருக்கிறாயா? கையை உயர்த்தி கேளு. ஆண்டவரே, அந்த விதவியின் கடனை அடைத்த தேவன் உண்மை உள்ளவர். இன்றைக்கு எங்களுடைய கடனை நீர் அடைத்து தர வல்லவராக இருக்கிறீர். மீண்டும் செய்யும் கர்த்தாவே. சொல்லுங்களேன், கையை உயர்த்தி. இன்னைக்கு கடனோடு வந்திருக்கிறாயா? கேளு. ஆண்டவரே, அன்றைக்கு அந்த விதவிக்கு செய்த ஆண்டவர் மீண்டும் அதை எனக்கு செய்தலும் கர்த்தாவே. அந்த சூழ்நிலையால் குழந்தை இல்லாதபடி வயது சென்ற கணவனோடு வாழ்ந்தால், அன்றைக்கு எலிசா சொன்னா, உனக்கு குறித்த காலத்தில் குழந்தை பிறக்குன்னு சொல்லி உடனே ஒரு குழந்தை பிறந்தது. இன்னைக்கு கையை உயர்த்தி கேளு. உனக்கு குழந்தை இல்லைனா, அந்த சூழ்நிலையாளுக்கு குழந்தை தந்த தேவன் மாறாதவர். இன்றைக்கு உனக்கு அந்த அற்புதத்தை செய்ய வல்லவர். தேவனுடைய வார்த்தை நாம் வாசிக்கிற, மறுபடியும் அவள் கற்பவதியாகி, மறுபடியும் அவள் கற்பவதியாகி, உனக்கு ஒரு குமாரன் இருக்கிறான், இன்னொரு குமாரன் இல்லையா? இந்த கால கேள்வி. மீண்டும் எனக்கு இறங்கும் ஆண்டவரே, மீண்டும் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும், திரும்பவும் செய்யும் கர்த்தாவே. அந்த நாகமான் குஷ்டரோக வியாதியோடு தோல் வியாதியில கஷ்டப்பட்டான். அவனை கர்த்தர் சுகமாக்கியது உண்மையானால் இந்த கால கையை வைத்து கேளு. திரும்பவும் செய்யும் கர்த்தாவே. என்னுடைய வியாதியோடு வந்திருக்கிறேன், என் பலவீனத்தோடு வந்திருக்கிறேன், திரும்பவும் கரம் என் மேல் இறங்கி வருவதாக. பல முறை வியாதியில சுகமாக்கினார் அல்லவா? ஏன் சந்தேகப்படுகிறார்? ஏன் பயப்படுகிறார்? என் இயேசு ஜீவிக்கிறார். என் இயேசு அற்புதங்களை செய்கிறவர். இன்றைக்கும் அவர் தம்முடைய வலது கரத்தை நீட்டி உன்னை தொட்டு உன்னை சுகமாக்க வல்லவர். எசேக்கியா ராஜா புற்று நோயினால் கஷ்டப்பட்டார். அந்த புற்று நோயினால் கஷ்டப்பட்ட பொழுது ஆண்டவரை நோக்கி முறையிட்டார். அவனுக்கு மனம் இறங்கி 15 ஆண்டுகளை அவருடைய வாழ்க்கையை கூட்டி கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு மனம் இறங்கி, டாக்டர்கள் கேன்சர்ல உனக்கு டைம் குறித்திருந்தா கூட நான் உனக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி கையை உயர்த்தி கேட்டினா, அந்த எசேக்கியாவுக்கு செய்த அற்புதத்தை உனக்கு மீண்டும் செய்ய வல்லவர். கையை உயர்த்தி சொல்லுங்களேன், திரும்பவும் செய்யும் கர்த்தாவே, திரும்பவும் செய்யும் கர்த்தாவே. எனக்கு தெரியலைங்க, உங்க சூழ்நிலை எது எனக்கு தெரியாது, உங்க பிரச்சனை எது எனக்கு தெரியாது, உங்க தேவை எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா அந்த வேதாகமத்தில் உங்க தேவை வழியாக கடந்து சென்ற நூற்றுக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் அற்புதங்களை செய்த அதே இயேசு இன்றைக்கு நடுவில் கடந்து வந்திருக்கிறார். நீ இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து கேட்கலாம், அவர்களுக்கு செஞ்சுகிறே ஆண்டவரே, எனக்கு இறங்கும், நான் உங்க பிள்ளை, மீண்டும் செய்யும், திரும்பவும் செய்யும், திரும்பவும் செய்யும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் உனக்கு சுகத்தை தர வல்லவர். வியாதியை மாற்றுவார், பலவீனத்தை மாற்றுவார், கஷ்டத்தை மாற்றுவார், கடனை மாற்றுவார். ஏனென்றால் நான் ஆராதிக்கிற தேவன் அவரை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு அவருடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாக அவருடைய கண்கள் உன்னை நோக்கி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. நீ அவரை நம்புகிறாயா? நீ அவரை விசுவாசிக்கிறாயா? அவர் உனக்கு அற்புதத்தை செய்வான் நம்புகிறாயா? நீ அவரை நோக்கி கூப்பிட்டால் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்து உனக்கு கட்டாயம் பதில் தருவார். மீண்டும் ஒரு முறங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க,
திரும்பவும் செய்யும் கர்த்தாவே, மறுபடியும் செய்யும் கர்த்தாவே, மீண்டும் செய்யும் கர்த்தாவே. பூர்வ காலத்தில் செய்த அற்புதங்களை, பூர்வ காலத்தில் சபைகளுக்கு செய்த அற்புதங்களை இயேசு நீர் இந்த பூமியில் 3 ஆண்டுகள் சுற்றி திருந்து செய்த அதே அதிசயங்களை மீண்டும் செய்வீராக, எனக்கு செய்வீராக, இன்றைக்கு செய்வீராக, எப்பொழுது செய்வீராக. இப்பொழுது நீங்க உட்கார்ந்திருக்கிற இடத்தில் தானே இயேசு கடந்து வருகிறார். அம்மா, இயேசு கடந்து வருகிறார். ஐயா, உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, உடைய சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, உங்க அற்புத விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. எந்த தேவையோடு வந்திருந்தாலும் this morning is a morning of God's divine visitation. தேவன் உங்களை சந்திக்கிற மணி நேரம், உடைய சூழ்நிலைகள் மாறுகிற நேரம், உங்களுக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற நேரமாயிருக்கிறது. மறுபடியும் செய்யும் கர்த்தாவே, do it again Lord. மீண்டும் அதை எங்களுக்கு செய்வீராக. 2வது உங்களுக்கு இந்த காலை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிற சத்தியம், திரும்பவும் எங்களை கட்டியருளும். எங்களை திரும்ப கட்டுவீராக, எங்களை திருப்பியருளும் கர்த்தாவே. மீண்டும் எங்களை கட்டி எழுப்புவீராக. ஆமோஸின் புத்தகம் 7வது அதிகாரம் 2, 3 வசனத்தை வாசிக்க கேட்போம். அவைகள் தேசத்தின் புல்லை தின்று தீர்ந்தபோது நான் கர்த்தராகிய ஆண்டவரே மன்னித்தருளும். யாக்கோப்பு திரும்ப யாராலே எழுந்திருப்பான்? அவன் சிறுத்து போனான் என்றேன். கர்த்தர் அதற்கு மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமோஸ் தீர்க்கதரிசி காண்டவர் சில தரிசனங்களை காண்பிக்கிறார். வெட்டுக்கிளிகள் தேசத்தின் புல்லை தின்றது, அக்கினி தேசத்தில் இறங்கி வந்தது. ஆமோஸ் கேட்கிறான், ஆண்டவரே, யாக்கோபு சிறுத்து போனானே, அவன் திரும்ப யாரால எழுந்திருப்பான்? மறுபடியும் how can he rise up? இப்படி பிரச்சனை அவனுக்கு வந்திருக்குதே, வெட்டுக்கிளியெல்லாம் சாப்பிட்டுச்சு, அக்கினி வந்து ஜட்ஜ் பண்ணிடுச்சு. how can he stand up again? அவன் திரும்ப எப்படி எழுந்திருப்பான்? தேவன் மனஸ்தாபப்பட்டு அது அப்படி ஆவதில்லை என்று சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்த பொழுது அவர்கள் பாபிலோன் தேசத்தில் 70 ஆண்டுகள் சிறைப்பிடிக்கப்பட்டு போனார்கள். பாபிலோன் தேசத்திலே சொல்லனா வேதனையை, துன்பத்தை, தீங்கை அனுபவித்தார்கள். சங்கிலிகளால் இழுத்து கொண்டு செல்லப்பட்டார்கள். அவருடைய ராஜாக்கள், சிதேக்கியா ராஜா கண் குருடாக்கப்பட்டது, விலங்கிடப்பட்டு அழைத்து செல்லப்பட்டான். ராஜ மேன்மக்கள் அவ்விதமாக அடிமைகளாய் தேசத்தில் வேலை செய்தார்கள். சாப்பிட ஆகாரம் இல்லை, குடியிருக்க வீடுகள் இல்லை, வஸ்திரங்கள் இல்லை, தோட்டங்கள் இல்லை. மிகவும் நெருக்கத்தின் மத்தியில் நிந்தையை, தீங்கி அனுபவித்தார்கள். நெகேமியா 1:3 அதைத்தான் சொல்லுகிறது. இஸ்ரவேல் தேசத்தின் மக்கள் அந்த சிறைப்பட்டு போன பாபிலோன்ல மகா தீங்கையும் கொடுமையான நிந்தையும் அனுபவித்தார்கள். அவதமான கொடுமையான நாட்களே அவள் தேவனை நோக்கி முறையிட்டார்கள். ஆண்டவரே, நாங்கள் சிறைப்பட்டு போயிருக்கிறோம், நாங்கள் அழிந்து போகிறோம், எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, கடன்களை வாங்கியிருக்கிறோம், எங்களிடத்துல ஒன்றும் இல்லை, எங்களை மீண்டும் கட்டி எழுப்பும் ஆண்டவரே, rebuild us again. எங்களை திருப்பியருளும், எங்கள் சிறையிருப்பை திருப்பியருளும், மீண்டும் எங்களை கட்டி எழுப்பும் என்று கேட்டார்கள். 60வது சங்கீதம் 1 வசனம் அபதமாய் சொல்லுது, வாசிங்க. தேவனே, நீர் எங்களை கைவிட்டீர், எங்களை சிதறடித்தீர், எங்கள் மேல் கோபமாயிருந்தீர், மறுபடியும் எங்களிடமாய் திரும்பி அருளும். எல்லாரும் சொல்லுங்க, மறுபடியும் எங்களிடமாய் திரும்பி அருளும். கையை உயர்த்தி சொல்லலாமா? மறுபடியும் எங்களிடமாய் திரும்பி அருளும். கோபத்துல ஆண்டவரே எங்களை சிதறடித்தீர், எங்களை கைவிட்டீர், ஆனா மறுபடியும் எங்களிடமாய் திரும்பி அருளும். 80வது சங்கீதம் 3 வசனத்தை வாசிங்க. தேவனே, எங்களை திருப்பிக் கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. இதுதான் தேவ பிள்ளைகளுடைய ஜெபமா. ஆண்டவரே, எங்களை திருப்பிரும். Turn us back Lord, turn our captivity back Lord. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் ஆவதமாய் எகிப்திலே அடிமைகளாய் இருந்தார்கள். அப்பொழுது தேவனை நோக்கி முறையிட்டார்கள். தேவன் அவளுக்கு ஒரு மோசே அனுப்பினார். மோசே வந்து அவர்களை அந்த பார்வோனுடைய கரத்திலிருந்தும் எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள் நடத்தினார். அதை அவர்கள் நினைவு
நினைவு கூர்ந்து கேட்கிறாங்க. நெகேமியா அப்படி கேட்கிறார், ஆண்டவரே நாங்கெல்லாம் அப்படி அடிமைகளாக இருந்த பொழுது உம்மை நோக்கி கூப்பிட்டோம், எங்களை விடுவித்தீர், எங்களை பாலுந்தேன்னு ஓடுகிற தேசத்தில் கொண்டு வந்தீர். மீண்டும் எங்களுடைய பாவத்து நிமித்தம் நாங்கள் அடிமையா இருக்கிறோம், எங்களை ரட்சிக்க மாட்டீரா, எங்களை திருப்பி கட்ட மாட்டீரா, எங்களை திருப்பி எங்களுக்கு உதவி செய்ய மாட்டீரா, எங்களுடைய வயல் நிலங்கள்லாம் பாலாய் கிடக்கிறது, எங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கை பாலாய் கிடக்கிறது, எங்களுடைய குடும்பங்கள் பாலாய் கிடக்கிறது, இறங்கும் கர்த்தாவே, மீண்டும் எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே என்று அவள் கேட்டார்கள். பசியினால் வாடுகிறோம், ஆகாரம் இல்லை, வீடுகள் இல்லை, தோட்டங்கள் இல்லை, எல்லாவற்றையும் இழந்து நஷ்டப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன? எரேமியா 30வது அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி, இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன், அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு, நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல நிலைப்படும், அரண்மனை முன்போல நிலைப்படும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென்னு சொல்லலாமா? அருகிலுக்கு கரங்களை கொடு சொல்லுங்க. ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்கள் சிறையிருப்பை திருப்புவாராக. நெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல உங்கள் சிறையிருப்பை திருப்புவாராக. உங்கள் கடனை திருப்புவாராக, அடமானங்களை திருப்புவாராக, உங்கள் வாழ்க்கை திருப்புவாராக. எதிலெல்லாம் நீங்கள் அடிமைப்பட்டிருந்தீர்களோ, சிறுமைப்பட்டிருந்தீர்களோ, சீரழிக்கப்பட்டிருந்தீர்களோ, இந்த அக்டோபர் மாதத்திலே தேவன் மீண்டும் உங்களை திருப்பி எழுப்பி உங்களை கட்டி எழுப்புவாராக. சிலருக்கு இந்த வார்த்தைகள் தீர்க்க தரிசன வார்த்தைகளாய் வருகிறது. இதுவரை உங்க வாழ்க்கையில கஷ்டப்பட்டாய், நொறுக்கப்பட்டாய், கடன்பட்டாய், சீரழிக்கப்பட்டாய், நொறுக்கப்பட்டாய், பலவீனப்பட்டாய். ஆனால் எந்த இடத்துல நீ சீரழிக்கப்பட்டாயோ, எந்த இடத்தில் அவமானப்படுத்தப்பட்டாயோ, எந்த இடத்தில் நொறுக்கப்பட்டாயோ, இந்த அக்டோபர் மாதத்திலே தேவன் உனக்கு மீண்டுமாய் இறங்கி மீண்டும் உன் வாழ்க்கை எடுத்து கட்டுவார், உன் குடும்பத்தை கட்டுவார், உன் வாழ்க்கையை கட்டுவார், உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டுவார், உன்னுடைய பிசினஸை கட்டுவார், உன்னுடைய வியாபாரத்தை தொழிலை கட்டுவார், உன்னுடைய உடைந்து போன உன் குடும்பத்தை திரும்ப எடுத்து கட்டுவார், உன்னுடைய உடைந்து போன குடும்ப வாழ்க்கையை, திருமண வாழ்க்கை திரும்ப எடுத்து கட்டுவார். Our God is a rebuilder. Our God is a God of restoration. நம்முடைய தேவன் திரும்ப கட்டுகிற தேவன், நம்முடைய தேவன் திரும்ப தருகிற தேவன். இழந்தவைகளை திரும்ப தருவார். அருகில் இருக்கிற கைகளை கொடு சொல்லுங்க, உங்க வாழ்க்கையை இந்த ஆண்டு திரும்ப கட்டுவார். மீண்டும் ஒரு முறை கைகளை உயர்த்தி சொல்லுங்க, திரும்பவும் செய்தலும் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்களுடைய இடிந்து போன, பாலாய் போன, சீரழிக்கப்பட்ட, சீர்குலைந்த வாழ்க்கையை நீங்க திரும்ப எடுத்து கட்டுவீரானால், என்னுடைய உடைந்து போன வாழ்க்கையை, என்னுடைய சீர்குலைந்த வாழ்க்கையை திரும்ப எடுத்து கட்ட உம்மால் தான் முடியும். நீர் ஒருவர் தான் அதை செய்ய முடியும், வேற யாராலும் செய்ய முடியாது. நீர் அதை செய்ய வல்லவர். சீரழிக்கப்பட்டவருடைய, சிறைப்பிடிக்கப்பட்டவருடைய வாழ்க்கையை உன்னை சிங்காசனத்தில் உட்கார வைக்க வல்லவர். சீரழிக்கப்பட்டவன் வாழ்க்கையை சிங்காரமாய் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அவர்தான் என் ஆண்டவராய் இயேசு. இஸ் a specialist. அவர் யார் யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுறார்களோ, எவ்வளவு சீரழிந்து போயிருந்தாலும், எவ்வளவு பாலாய் போயிருந்தாலும், எவ்வளவு மண்மேடுகளாய் போயிருந்தால், என் ஆண்டவர் குப்பையிலிருந்து அவனை தூக்கி எடுத்து அவனை ராஜாக்களோடு உட்கார வைத்து அவனை சிங்காசனத்தில் உட்கார வைத்து அழகு பார்க்கிற தேவன். ஆமோஸ் 9:12 இவ்விதமாய் சொல்லுகிறது, வாசியுங்கள். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று. பூர்வ நாட்கள் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன். விழுந்து போனோடைய வாழ்க்கையை, விழுந்து போனோடைய கூடாரத்தை, விழுந்து போனோடைய வீட்டை அவர் திரும்ப எடுத்து கட்டுவார், திரும்ப எடுத்து நிலைநிறுத்துவார். மீண்டும் பழைய சீர் நிலைக்கு உன்னை திரும்ப செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உன்னுடைய துயரத்துக்கு பதிலாக
இரட்டத்தனையான மகிழ்ச்சி தருவார். இஸ் a God of compensation. இரட்டத்தனையாய் திரும்ப தருகிற தேவன். உடைய வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான கனம், இரட்டத்தனையான புகழ்ச்சி உனக்கு அவர் தர வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த பொழுது அவருடைய ஆலயம் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டிருந்தது, தீக்கரையாக்கப்பட்டிருந்தது. நரிகள் அந்த மதில் மேல் ஏறி ஊளையிட்டு கொண்டிருந்தது. நெகேமியா, எஸ்ரா அந்த இடிக்கப்பட்ட ஆலயத்தை பார்த்த பொழுது பெருமூச்சு விட்டு அழுதார்கள். ஆண்டவரே, ஒரு காலத்தில் சாலமோன் கட்டின இந்த மாபெரும் ஆலயம் இவ்வளவா இடிக்கப்பட்டிருக்கிறது, மீண்டும் இந்த ஆலயத்தை திருப்படுத்தி கட்டும் என்று ஜெபித்தார்கள். பல தடைகள் இருந்தது, பல எதிர்ப்புகள், பல பிரச்சனைகள் வந்தது. தொபியாக்கள், சன்பலாத்துகள் எதிராக வந்தார்கள். அந்த ஆலயத்தை கட்ட முடியாதபடி பல சட்டங்கள் இருந்தது. ஆனால் தேவன் இஸ்ரவேல் ஜனத்தின் ஜெபத்தை கேட்டு மீண்டுமாய் இடிந்து போன அந்த தேவ ஆலயத்தை திரும்ப எடுத்து கட்ட அவளுக்கு அற்புதமாய் உதவி செய்தார். கைகளை தட்டி நன்றி சொல்லலாமா? நம்முடைய தேவன் இடிந்து போனவைகளை திரும்ப கட்டுகிற தேவன், தடைகளை மாற்றுகிறார். இந்த 2வது அந்த ஆலயத்தின் விரிவாக்கம் 2008 ஆண்டுல இந்த ஆலயத்தை நாங்கள் விரிவாக்க செய்யும்போது 2006 வேலை ஆரம்பித்தோம். ஆனால் தடைகள் வந்தது, எதிர்ப்புகள் வந்தது. சுற்றுப்புறத்திலிருந்து பலர் நமக்கு எதிராக எழும்பினார்கள். நம் பேரில் கோர்ட் கேஸ் போடப்பட்டது, ஸ்டே ஆர்டர் வாங்கப்பட்டது. அரசாங்கத்தில் நமக்கு அனுமதி இல்லை, இந்த ஆலயத்தை கட்ட முடியவில்லை. பாதி முக்காவாசி கட்டி முடிக்க முடியாமல் அந்த நிலையில கோர்ட் கேஸ், ஸ்டே ஆர்டர் வாங்கி என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. சென்னையிலே கேஸ் நடந்து கொண்டிருந்த பொழுது சென்னையின் தெருக்களிலே ஒரு பைத்தியக்காரனை போல அழுது ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆண்டவரே, நீ சொன்னி, நான் கட்டினேன், ஆனால் இன்றைக்கு இந்த ஆலயத்தை பூர்த்தியாக முடிக்கவில்லை. கேஸ் நாளைக்கு கோர்ட்டில் வருகிறது. இப்பொழுது இருக்கிற ஹைகோர்ட் ஜட்ஜ் எல்லா கட்டடங்களையும் அனுமதி இல்லாத கட்டடங்களை இடிக்க சொல்லுகிறார். எங்க ஆலயத்துக்கு அனுமதி இல்லை. இந்த ஜட்ஜ் எங்க ஆலயத்தின் கட்டடத்தை முக்காவாசி கட்டின, பல கோடி ரூபாய் செலவழித்து கட்டின இந்த கட்டடத்தை இடிக்க சொன்னால் நாங்கள் என்ன செய்வேன்? நான் வெட்கப்படுவேனே, மீண்டும் ஊழியத்தை செய்ய முடியாது என்கிற வேதனையோடு கண்ணீரோடு அழுது கொண்டிருந்தேன். அங்கிருந்த ஒரு ஆலயத்தில் போய் நின்று முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ண ஆண்டவரின் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். பதில் வந்த பொழுது ஹைகோர்ட் ஜட்ஜ் சொன்னார், இந்த ஆலயம் இடிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அது கட்டப்படலாம், அதற்குரிய அனுமதி உண்டு, ஆகவே இது கட்டப்படலாம் என்று சொன்னார். அதே சமயத்தில் ஒரு பைசா லஞ்சம் கொடுக்காதபடி தமிழக அரசு இந்த கட்டடங்கள் கட்டப்படும்படியான அரசு அனுமதியை நமக்கு வழங்கி அரசாங்க ஆலயத்தை கட்டலாம் என்கிற அனுமதியோடு இந்த ஆலயத்தை கட்ட தேவன் அற்புதமாய் பதில் தந்தார். 2008 பதில் தந்தார். இன்றைக்கு என்னுடைய ஜெபம், மீண்டும் செய்யும் கர்த்தாவே. கைகளை உயர்த்தி சொல்லாமா? திரும்பவும் அதை செய்யும் கர்த்தாவே. இப்பொழுது புதிய ஆலயத்தை கட்ட, தரிசன ஆலயத்தை கட்ட முயற்சிகளை எடுக்கிறோம், அதற்காக ஜெபிக்கிறோம், அதற்காக பிளான்கள் போட்டிருக்கிறோம். நமக்கு விசாலமான ரோடுகள் தேவை, நமக்கு அதற்கான அங்கீகாரம் தேவை. அதற்காக உலக பிரகாரமாக பலர் பல காரியத்தை சொல்றாங்க. ஆனால் என்னுடைய ஜெபம் 2008 எங்களுக்கு மனம் இறங்கி எங்களுடைய வேண்டுதலை கேட்டு எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து இந்த ஆலயம் கட்டுவதற்கு ஒரு பைசா லஞ்சம் இல்லாமல் இந்த ஆலயத்துக்கு அங்கீகாரத்தை உம்மால் கொடுக்க கூடுமானால் மீண்டும் செய்யும் கர்த்தாவே, திரும்பவும் அதை செய்ய ஆண்டவரே. எங்களுடைய காலத்தில், எங்கள் நாட்களில் இந்த புதிய தரிசன ஆலயம் கட்டப்படும்படியாக விசாலமான ரோடுகளை தருவீராக. எங்களுடைய ஆலயம் இருக்கிற இடத்துல நல்ல ரோடுகள் உண்டாவதாக, அதற்குரிய அங்கீகாரம் உண்டாவதாக. இதற்கு யாரெல்லாம் தலைவர்களாக இருக்கிறார்களோ அவருடைய உள்ளங்களை பேசுவீராக. மீண்டும் ஒரு முறை நடப்பி ஆண்டவரே, பூர்வ காலத்தில் செய்ததை எங்கள் காலத்தில், எங்கள் தலைமுறையிலே செய்வீராக. வேண்டும் ஒரு முறை கைகளை உயர்த்தி சொல்லுங்க, மீண்டும் செய்யும் கர்த்தாவே, திரும்பவும் செய்யும் கர்த்தாவே. மீண்டும் உடைய ஆலயத்தை கட்டி எழுப்புவீராக. உடைய ஆலயத்திற்காக நாங்கள் வாஞ்சியோடு காத்திருக்கிறோம். உடைய ஆலயம் எப்பொழுது கட்டப்படுமோ என்று தாகத்தோடு ஜெபிக்கிறோம். அப்பா, எங்கள் ஜெபத்தை கேட்டருளும், எங்கள் கண்ணீரை கண்டருளும். தீர்க்க தரிசிகள் மூலமாக நீ சொன்ன உடைய தீர்க்க தரிசன வார்த்தையை உமக்கு நினைப்பூட்டுகிறோம். ஒரு கஷ்டம் இல்லாம இந்த புதிய ஆலயம் கட்டப்படும் சொன்னீரே, உடைய வார்த்தையை நினைவு கூறும், உடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறார்.
ஷபாலாருதுராமா கத்தனாமா ரிகாமா சந்துலாரபா. நல்ல கையை உயர்த்து நிமிஷம் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஆவியில ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரிடத்தில் வாக்குத்தத்தத்தை நினைப்பூட்டுங்க. நீ சொன்னீரே, நீ சொன்னதை செய்வீராக, அதை துரிதப்படுத்துவீராக, வேகமாய் செய்வீராக, தடைகள் அகலுவதாக, வழிகள் திறப்பதாக, உத்தரவுகள் உண்டாவதாக, இந்த ஆலயம் புதிய ஆலயம் கட்டப்படுவதற்குரிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுவதாக. In the name of Jesus, இயேசுவின் நாமத்தில் அதை செய்துள்ள ஆண்டவரே, என்னுடைய நேரம் முடிந்து விட்டது என்றாலும் மூன்றாவது ஒரு காரியத்தை வேகமாய் சொல்லி முடிக்கும்படியாய் விரும்புகிறேன். சங்கீதம் 85வது சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் திரும்ப எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ. முதலாவது ஜெபம், திரும்பவும் எங்கள் நடுவில் அற்புதங்களை செய்யும். இரண்டாவது ஜெபம், திரும்பவும் எங்களை கட்டிரலும். மூன்றாவது ஜெபம், திரும்பவும் எங்களை உயிர்ப்பித்தரலும். மீண்டும் ஒரு முறை இந்த ஜெபங்களை சொல்லாமா? திரும்பவும் எங்கள் நடுவில் அற்புதங்களை செய்திரலும். இரண்டாவது ஜெபம், திரும்பவும் எங்கள் வாழ்க்கையை கட்டியருளும். நிர்மூலமாக்கப்பட்ட பாலாய் போனவைகளை திரும்ப கட்டியருளும். மூன்றாவது ஜெபம், திரும்பவும் எங்களை உயிர்ப்பிப்பீராக. காலாகாலத்தில் அநேக பரிசுத்தவான் ஜெபம் அதுதான். சிம்சோனின் ஜெபம் அதுதான். பல பரிசுத்தவான் ஜெபம் அதுதான். God revive me again. ஒரு காலத்தில் நான் நல்லா எழுந்து ஜெபம் பண்ணையா, ஒரு காலத்தில் வாசித்தேன், ஒரு காலத்தில் நல்லா ஊழியம் செஞ்சேன். இப்போ அனல் இல்லாமல் குளிரும் இல்லாமல் காய்ந்து போயிருக்கிறேன். மீண்டும் என்னை உயிர்ப்பிக்க மாட்டீரோ, மீண்டும் என்னை உயிர்ப்பிக்க மாட்டீரோ. எனக்குள்ள இருக்க அந்த அக்கினி அபிஷேகத்தை மீண்டும் கொஞ்சம் அனல் மூட்டி எழுப்பிவிட மாட்டீரோ. எப்பொழுது அந்த அக்கினி வெறும் கனலாக இருக்குது ஆண்டவரே, மீண்டும் ஒரு அக்கினி அபிஷேகம் எனக்குள் இறங்கி வருவதாக. மீண்டும் எனக்குள் ஒரு அக்கினி அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பிவிட்டு ஆதி நாட்களில் நான் பிரகாசித்தது போல, ஆதி நாட்களில் நான் ஜெபித்தது போல, ஆதி நாட்களில் நான் ஊழியம் செய்தது போல மீண்டும் உம்முடைய அக்கினி அபிஷேகத்தை எனக்குள் அனல் மூட்டுவீராக. அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்தில் 23-32 முடிய நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஆதி அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்த பொழுது, சுவிசேஷத்தை அறிவித்த பொழுது தடைகள் வந்தது, எதிர்ப்புகள் வந்தது, சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடாதுன்னு சட்டங்கள் வந்தது. அவதமாக அவளை சிறையில் அடைத்தார்கள். அவள் சுவிசேஷத்தை சொல்லக்கூடாது, சாட்சி பகரக்கூடாதுன்னு சொன்னார்கள். அவள் பயந்து கொண்டார்களா, ஓடி போய் ஒளிந்து கொண்டார்களா, அமைதியாக இருந்தார்களா? ஆனால் அதற்கு பதிலாக அவள் எல்லாரும் ஒன்றாக கூடி வந்தார்கள். தேவாலயத்தில் கூடி வந்து அவள் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணாங்க. 3 காரியத்தை சொன்னாங்க. ஒன்றவருடைய பிரச்சனை அவருடைய சமூகத்தில் சொன்னாங்க. 2வது தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நினைப்பூட்டினாங்க. 3வது அவள் பரிசுத்த ஆவியிலே நிறைந்து அவள் சொன்னாங்க, பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும்படி உம்முடைய வலது கரத்தை பிணியாளிகளை நீட்டுவீராக என்று அவள் ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ண மாத்திரத்தில் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவள் எல்லாரும் ஆவினாலே நிரம்பினார்கள். தைரியமாய் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். மிகுந்த கிருபை உண்டானது. அப்படி அவர்கள் அந்த பரிசுத்தாவில் நிறைந்து அவள் போய் ஊழியத்தை செய்த பொழுது ஆயிரக்கணக்காக மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். வேத வசனம் சொல்லுகிறது 5000 பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றார்கள். அதற்கு பிறகு எண்ணக்கூடாத அளவு திரளான புருஷன் ரட்சிக்கப்பட்டாங்க. திரளான மக்கள் சபையில சேர்க்கப்பட்டாங்க. மெகா பேப்டிசம் நடந்தது. இன்றைக்கு என்னுடைய ஜெபம் அதுதான். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, திரும்பவும் செய்யும் கர்த்தாவே, திரும்பவும் செய்ய ஆண்டவரே. ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் எப்படி ஒரு எழுப்புதல் அனுப்பி தந்தீரோ அதே எழுப்புதலை, அதே ஆத்தும அறுவடையை எங்க காலத்தில் தாங்க. நல்லா 2 கையும் உயர்த்தி கேளுங்க, பரிசுத்தாவினால் எங்களை நிரப்புங்க. நாங்கள் தைரியத்தினால் நிரப்பப்பட வேண்டும். உங்களுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க நாங்கள் அந்த கிருபை பெற்றுக்கொண்டு தைரியமாய் போய் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். எந்த எதிர்ப்புகளை குறித்து பயப்படக்கூடாது, எந்த தடைகளை சட்டங்களை குறித்து பயப்படக்கூடாது.
இயேசுவை குறித்து பகிரங்கமாய் தைரியமாய் துணிச்சலாய் சாட்சி பகர எங்களை பலப்படுத்துவீராக. நல்ல கை அசைத்து கேளுங்க. எங்களுக்கு ஆயிரங்களை கொடுங்காண்டவரே. இந்த ஆலயம் நிரம்பி வழிய வேண்டும். இந்த ஆலயத்தில் ஒரு நாற்காலி கூட எந்த ஒரு வார்த்தையும் காலியா இருக்கக்கூடாது. ஒவ்வொரு முறை இந்த இடத்தில் ஆறாய் நடக்கும் பொழுது உட்கார இடமில்லை என்று சொல்லுகிற அளவிற்கு ஜனங்கள் திரளாய் ஓடி வர வேண்டுமே. ஓன்லி ஸ்டாண்டிங் ரூம் இருக்கிறது என்று சொல்லுகிற அளவிற்கு பஸ்ஸாய் வருவார்களாக, காலேஜா வருவார்களாக, வீதியாய் வருவார்களாக, எல்லா பின்கொழுந்து வருவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே ஜனத்திரள் வருவார்களாக. எழுப்புதலின் காலத்தில் உட்கார இடமில்லாதபடி ஆராதனை 7 மணிக்கு ஆரம்பிக்கிறது சொன்னால் 6 மணிக்கே தெருவில் கூட்டம் லைன்ல நிற்கிறது போல மீண்டும் செய்யும் கர்த்தாவே, மீண்டும் செய்யும் கர்த்தாவே, மீண்டும் செய்யும் கர்த்தாவே, மறுபடியும் செய்யும் கர்த்தாவே. ஒரு எழுப்புதல் அனுப்புங்க. கோயம்புத்தூர் ஒரு எழுப்புதல் அனுப்புங்க. தமிழ்நாட்டில் ஒரு எழுப்புதல் அனுப்புங்க. இந்தியாவில் எழுப்புதல் அனுப்புங்க. மீண்டும் அசைய பண்ணுங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் அசைய பண்ணும் நாட்கள் வரும் சொன்னீரே. Do it again Lord, do it again Lord. ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் நீர் இதை செய்து உண்மையானால் எங்கள் காலத்தில், எங்கள் தலைமுறையில், எங்கள் நாட்களில் பூர்வ காலத்தில் இருந்தது போல அதை செய்துள்ளீராக. அந்த நாட்களில் சவுல் சபையை துன்பப்படுத்தினா, உபத்திரப்படுத்தினா, அதிகமாக ஜனங்களை துன்பப்படுத்தி சிறையில் அடைக்க முயற்சித்தான். கிறிஸ்துவ மார்க்கத்துக்கு பரம எதிரியாக இருந்த, பயங்கர எதிரியாக இருந்த அந்த சவுலை தமஸ்கு ரோட்டில் நடு மத்தியான வேளையில அவனை சந்தித்து சவுலை பவுலாய் மாற்றின ஆண்டவர், அவனை சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனாய் மாற்றின ஆண்டவர் இன்றைக்கு மீண்டும் நம்முடைய நாட்களை கர்த்தர் அதை திரும்ப செய்ய வேண்டும். கையை உயர்த்தி கேளுங்க. இன்றைக்கு ஆண்டவரை சுவிசேஷத்தை எதிர்க்கிறவர்கள் அநேகர் உண்டு. சுவிசேஷத்துக்கு தடை செய்ய அநேகர் உண்டு. பைபிளை கிழித்து போட்டவன், பைபிளை குப்பையில போட்டவன், பைபிளை நடு ரோட்டில் தீ வச்சு எரிச்சவன், டிராக்டர் எரிச்சவன் ஆண்டவரே இதே ஆலயத்தில் வந்து இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஜீவிக்கிறவர் என்று சாட்சி பகிரும்படியாக மீண்டும் செய்தலும் கர்த்தாவே, மீண்டும் நடப்பீங்க கர்த்தாவே. யாரெல்லாம் சுவிசேஷத்துக்கு எதிராக இருந்தார்களோ அதை மீண்டும் செய்வீரார். ஆபக்குக்கு 3 அதைத்தான் தீர்க்கதரிசி 2வது கேட்கிறார். ஆண்டவரே நீ வெளிப்படுத்தின கேட்டேன். வருஷங்களின் நடுவே உடைய கிரியை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவில் அதை விளங்க பண்ணும். கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்திடும். Do it God. இங்கே வாஞ்ச அதுதான் 1700ஆவது ஆண்டில் ஜான் வெஸ்லி என்று சொல்லப்பட்ட ஒரு தேவ மனிதர் பயங்கரமாய் சுவிசேஷத்தை அறிவித்தார். சுவிசேஷத்தை அறிவிக்க அவருக்கு ஆலயங்கள் பூட்டப்பட்டது. எந்த ஆலயத்தினால் போய் பிரசங்கம் பண்ண முடியல. அவர் குதிரை மேலே ஏறி தூங்காதபடி இரவு பகலாக கிராமமாய் சுற்றி திரிந்து கல்லறை தோட்டங்களில் எங்கெல்லாம் திறந்த வழி இருக்குதோ அங்கெல்லாம் சுவிசேஷத்தை அறிவித்தார். பயங்கரமான குடிகாரர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. பாவிகள் மனம் திரும்பினாங்க. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அவர் மெத்தடிஸ்ட் இயக்கத்தை ஆரம்பித்தவர். இங்கிலாந்து தேசத்தில் எப்பர்த் என்கிற கிராமத்தில் வாழ்ந்தவர். அந்த 1900 ஆண்டுகளை டாக்டர் பில்லி கிரஹாம் பைபிள் காலேஜில் படித்து கொண்டு இந்த நாட்கள் 1940 நினைக்கிறேன். வீட்டு என்கிற பைபிள் காலேஜில் பில்லி கிரஹாம் படித்து கொண்டிருந்தார். அப்பொழுது இந்த காலேஜ் ப்ரொஃபஸர் ஜேம்ஸ் ஓர் என்று சொல்லப்பட்ட ப்ரொஃபஸர் அந்த வீட்டன் காலேஜில் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் இந்த எழுப்புதல் நடந்த இடங்களெல்லாம் காண்பிக்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தார். இங்கிலாந்தில் வந்து எழுப்புதல் நடந்த எல்லா இடங்களையும் பார்த்தாங்க. கடைசியாக இந்த ஜான் வெஸ்லி அவருடைய வீட்டை பார்த்தாங்க எப்பர்த்தில். இந்த வீட்டை அந்த ப்ரொஃபஸர் எட்வினோர்ஸ் அவரோடு வந்த எல்லா மாணவர்களுக்கும் ஒவ்வொரு அறையாய் சென்று காண்பித்தார். இதுதான் அவருடைய டைனிங் ரூம், இதுதான் அவருடைய ஸ்டடி ரூம், இதுதான் அவருடைய பெட்ரூம்னு சொல்லி எல்லாரையும் காண்பித்தார். பெட்ரூமுக்கு வந்த பொழுது ஒரு அழகான கார்பெட் இருந்தது. இந்த கார்பெட்டில் அந்த படுக்கைக்கு போகிற இடத்துல அந்த 2 பெரிய குழிகள் காணப்பட்டு, இந்த கார்பெட் தேய்ந்து 2 பெரிய குழிகள் காணப்பட்டு. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க, இந்த குழிகள் எதற்கு இப்படி குழிகள் இருக்கிறது என்று. இப்போது
அந்த ப்ரொஃபஸர் சொன்னார், இங்கே தான் ஜான் வெஸ்லி முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு கூட இங்கிலாந்தில் ஒரு எழுப்புதல் வர வேண்டும், அமெரிக்கா தேசத்தில் ஒரு எழுப்புதல் வர வேண்டும் என்று கண்ணீரோடு ஜெபித்தார். அந்த ஜெபித்து முழங்கால் படியிட்டு அந்த கார்பெட்டே தேய்ந்து போய் குழி விழுந்திருக்கிறது என்று சொன்னார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கடந்து சென்றாங்க. எல்லாம் பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டாங்க. ப்ரொஃபஸர் போய் பஸ்ஸில் எல்லாம் உட்காந்துட்டாங்களான்னு எண்ணி பார்த்தார். ஒருவரை மட்டும் காணவில்லை. அவர் காணவில்லை என்று சொல்லி அவர் பெயரை சொல்லி கூப்பிட்டு கொண்டே ஒவ்வொரு அறையாய் வந்து தேடினார். கடைசியில் பார்த்தார், இந்த பில்லி கிரஹாம் என்று சொல்லப்பட்டவர் இந்த ஜான் வெஸ்லி எந்த இடத்தில் முழங்கால் படியிட்டு உலகத்தின் எழுப்புதலுக்காக கண்ணீரோடு ஜெபித்தாரோ அதே இடத்தில் அவர் முழங்கால் படியிட்டு அவர் சொன்ன ஜெபம், டூ இட் அகெயின் லார்ட், திரும்பவும் அதை செய்தலும் கர்த்தாவே, திரும்பவும் அதை செய்தலும் கர்த்தாவே, திரும்பவும் என்னை கொண்டு அதை செய்தலும் கர்த்தாவே, திரும்பவும் என்னை கொண்டு ஒரு எழுப்புதல் அனுப்புகிறாக. இன்றைக்கு கைகளை உயர்த்தி கேட்கலாமா? எலியாவின் மேலே இறங்கின அந்த அபிஷேகம், எலிசான் மேலே இறங்கின அந்த இரட்டிப்பான அபிஷேகம், தீமோத்தேயு மேலே இறங்கின அபிஷேகம் என் மேலே இறங்கி வருவதாக. ஒரு பவுல் அவனுடைய காலத்தில் உலகத்தை அசைக்க கூடுமானால் என்னுடைய காலத்தில் என்னுடைய தலைமுறையிலே உலகத்தை அசைக்கிறவனாக, உலகத்தை கலைக்கிறவனாக மீண்டும் செய்யும் கர்த்தாவே, மீண்டும் ஒரு எழுப்புதலை தாரும் ஆண்டவரே, மீண்டும் எங்கள் காலத்தில் அந்த எழுப்புதல் வருவதாக. திரும்பவும் என்னை பயன்படுத்த ஆண்டவரே, என்னை ஒரு அக்கினி ஜுவாலியாய் பயன்படுத்தும். அது நம்முடைய ஜபமாக இருப்பதா? எழுந்து நிற்போமா? நல்ல 2 கைகளை உயர்த்தி இந்த காலையில் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணித்து கேட்போம். ஒரு 2 நிமிடங்கள் ஆலயத்தில் அமர்ந்து உடைய வலது கரத்தை தேவனுக்கு நேராக உயர்த்தி கேளுங்க. திரும்பவும் செய்யும் கர்த்தாவே, மறுபடியும் செய்ய ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில செய்யும். இன்னைக்கு உங்க வாழ்க்கை இடிந்து போய் கிடக்கிறதா, நிர்மூலமாக இருக்கிறதா? இன்றைக்கு இயேசுவின் அருகே கடந்து வருகிறார். உடைய பிரசன்ன அருகே கடந்து வருகிறது. நீனுடைய வலது கையை உயர்த்தி அவரை பார்த்து கேட்டினா உன் கையை அவர் பார்ப்பாரு, உன் உள்ளத்தை அவர் பார்ப்பாரு, உன்னிடத்தில் வருவாரு. அவர் உன்னிடத்தில் வந்து சொல்லுவார், மகனே உன்னுடைய வேண்டுதலை கேட்கிறேன், உன்னுடைய ஜபத்தை கேட்கிறேன், உனக்கு உதவி செய்வேன் பாரு. இன்னைக்கு ஒருவேளை ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து வந்திருந்தீங்கன்னா இருக்க இடத்துல வலது கரத்தை உயர்த்தி கேளு. இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதம் வேண்டும் ஆண்டவரே, என்னுடைய வியாதியானது சரீர சுகமடைய வேண்டும், என்னுடைய பிரச்சனை மாற வேண்டும், என்னுடைய வாழ்வில் உம்முடைய கரம் இறங்கி இந்த அற்புதத்தை நடப்பிக்க வேண்டும் கேளு. இன்றைக்கு இயேசுவின் பிரசன்னம் உன் மேல இறங்கி வந்து உடைய மகிமையின் மேல இறங்கி வந்து உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். உனக்கு குழந்தை இல்லையா? இன்னைக்கு உனக்கு ஒரு குழந்தை தர வல்லவர், மலட்டு கற்பத்தை திறக்க வல்லவர், மறுபடியும் உனக்கு தரிசனமாக அவர் வல்லவர், மறுபடியும் உனக்கு இறங்க வல்லவர், மறுபடியும் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவர். கூப்பிடு கூப்பிடு, சத்தத்தை உயர்த்தி கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே, மௌனமாயிராதே, அமைதியாயிராதே, சத்தமிட்டு கூப்பிடு, அவருடைய பாதத்தை நோக்கி கெஞ்சி கூப்பிடு. ஆண்டவரே எனக்கு இறங்கும் கர்த்தாவே, மீண்டும் செய்யும் கர்த்தாவே, திரும்பவும் செய்யும் கர்த்தாவே, மறுபடியும் செய்யும் கர்த்தாவே. பூர்வ காலத்தில் செய்த அதே கிரியைகளை, அதே அற்புதத்தை மீண்டும் செய்வீராக. Do it again Lord, do it again Lord, திரும்ப செய்வீராக. திரும்பவும் கர்த்தர் உனக்கு செய்ய வல்லவர். எல்லாம் உங்க கைகளை உயர்த்தி கொள்ளுங்க. உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். அன்பின் பிதாவே, இன்னைக்கு உம்முடைய வார்த்தையை நீ கொடுத்த வசனத்தை உம்முடைய ஜனத்துக்கு சொல்லி இருக்கிற ஆண்டவரே, எங்களுடைய ஏக்கம், எங்களுடைய வாஞ்சை, எங்களுடைய ஜெபம் அதுதான். திரும்பவும் செய்யும் கர்த்தாவே. Do it again, do it again. இந்த காலையில் உம்முடைய ஜனத்துக்கு மீண்டும் செய்யும், அற்புதங்களை செய்யும், வல்லமையை வெளிப்படுத்தும், மீண்டும் கட்டி எழுப்பும். மீண்டும் ஒரு அக்கினி எழுப்புதலை தாரப்பா. இந்த ஆலயத்தில் இருக்கிற நூற்றுக்கணக்கான வாலிபர்களை, சகோதர சகோதரிகளை இந்த கடைசி கால எழுப்புல பயன்படுத்துவீராக. உமக்கென்று அவர்கள் அக்கினி பிளம்புகளாக எழுந்து சாட்சியாக இருந்து தேசத்தை கலக்குவார்களாக. கர்த்தருடைய அற்புத வல்லமை வெளிப்படுத்துவார்களாக. இன்னைக்கு யாரெல்லாமே பார்த்து மீண்டும் செய்யும் ஆண்டவரே என்று கேட்கிறார்களோ அவளுக்கெல்லாம் திரும்ப வல்லமை வெளிப்படுத்தி அற்புதங்களை செய்யும். ஜனத்தை சமாதானத்தோடு ஆசீர்வாதத்தோடு அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல கரங்களை தட்டி தேவனை மயப்படுத்தி கடந்து செல்வோம்.